கடவுளே ஆண்டவனே ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துலுக்கரனை நம்ம அருமை சகோதரர் இவர் மரம் நடுவதுல அதாவது கரையோர் தெருவை சேர்ந்த அருமை சகோதரர் ஆலமரம் என்கிற அண்ணன் பேர் சொல்லுங்க. ஆலமரம். உங்க பேர் உண்மையான பேர் சொல்லுங்க. ஆலமரத்தான சி முருகன். சி முருகன் ஆலமரம். இவர் இந்த ஐயனார் கோயில்ல அருகாமையில இந்த மர செடியை வைத்து எவ்வாறு பராமரிக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு நம்ம உங்கள்கிட்ட காட்ட இருக்கிறோம். நமக்கு என்ன போவாங்க இந்த சகோதரர் செய்யக்கூடிய ஒவ்வொரு இந்த மர வளர்ப்பும் அவர் மரம் வளர்க்கறதோட விட்டுறதில்லை, அந்த மரத்தை நட்டு அதோட விடுறதில்லை. அதே போல அந்த மரத்துக்கு தேவையான நீர் பாய்ச்சிறதாக இருக்கட்டும், அதே போல இங்க பாருங்க சுத்தி எவ்வாறு அடைக்கிறாரு அதான் உங்கள்கிட்ட காட்ட இருக்கிறோம். அண்ணா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். இருக்கிறேன். எத்தனை வருஷமான நீங்க இந்த பணியை செய்யறீங்க? இது ஒரு வருஷமா செய்யறேன். ஒரு வருஷமா செய்யறீங்க. தொட்டி எல்லாம் கட்டி இருக்கேன். அந்த தொட்டிக்கிட்ட வச்சு எடுங்களேன். எடுக்கிறேன். இப்ப என்னென்ன மரங்கண்ணா வைக்கிறியா? இது என்ன மரம்ண்ணா? இது பொங்க மரம். பொங்க மரம்னா மருந்து சாமா. இதை கிளப்பி விட்டோம்னா எனலுக்கு உட்காந்துக்கலாம், மரத்துக்கும் பறிச்சுக்கலாம். வெரி குட். ஆடு கடிச்சு விடுது, அதனால அடைக்கிறிய. ஆமா, வளர விட மாட்டுது. அதனாலதான் வேற இன்னைக்கு உங்களோட தான் நம்ம இருக்கிறோம். வாங்க. 2 3 4 நிக்குது இதுல. இது பொங்க மரம் தான். ஆமா, அங்க பாருங்க, அதுவும் பொங்க மரம் தான். அது ஆலங்கன்னு, அந்த இருக்கிற ஆலங்கன்னு தென்னை மரம். வாங்க. இதாங்க அவரு இந்த ஐயனார் கோயிலை சுத்தி இந்த மரம் வளர்க்கிறாருங்க. அவர் சொல்றாரு, என் பேர் முருகனாக இருந்தாலும் இப்ப ஆலமரம் என்றாதான் நமக்கு எல்லா மக்களுக்கும் விளங்கும் என்று சொல்றாருங்க. இங்க பாருங்க அவர் எவ்வாறு பராமரிக்கிறார் பாருங்க மரத்தை. ஒரு காலத்துல கண்டிப்பா இவர் பேரை கண்டிப்பா அதிராம்பண்ணம் சொல்லும். அண்ணனுடைய வாகனத்தை நம்ம காட்ட இருக்கிறோம். அதே போல இது என்னென்ன கண்ணென்ன வச்சிருக்கீங்கண்ணா? தென்னை மரம், ஆலங்கண்ணு, இந்த இது மாதுளங்கண்ணு, அரசங்கண்ணு, தென்னை மரம். பாருங்க, அனைத்து மரங்களையும் அவர் வைத்ததோட இல்லாம அவர் அடைச்சிக்கிற ஒரு இடம் இதை பாருங்க. அங்கதாங்க அவர் நிக்கிறாரு. வாழைக்கட்டை, தென்னை மரம் 4-5 மரம், தென்னை மரம், அந்த ஆலமரம் அந்த ஆறுக்கு பாருங்க, மரம் வளர்ந்துருச்சு பாருங்க. ஆலமரம் அது இந்த கொப்பு வளருது பாருங்க. சரி, ஆலமரம். ஆமா, தென்னை, ஆலை. ஆமா, இந்த எப்படி எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது? எலுமிச்சம்பழம் கண்ணு, எலுமிச்சங்கிழமை. இந்த அடைக்கிறதுக்கு எங்க இருந்து எடுத்துட்டு வர்றீங்க? எப்படி எடுத்துட்டு வர்றீங்க? இதா இந்த இருக்கிற மரங்க இதுல கொஞ்சம் கழிச்சு வெட்டி செய்யறது. ஆழம் இந்த ஒதிய கம்புலையும் வெட்டிக்கிறது. சரி, எல்லாத்தையும் வெட்டி ஊன்றது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊன்றேன். ரொம்ப ஒரே நாள்ல ஊன முடியாது. சரி, ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 4 தான் அடைச்சிருவேன். 4 தான் அடைச்சிருவேன். ஆமா, நீங்க மட்டும் தான் செய்றீங்க? நான் ஒரு ஆளு தான். இதை சொல்லுங்க, இது என்ன மரம்? ஆலங்கண்ணு. இந்த கண்ணு வளர்ந்துருக்கு வருது பாருங்க. ஆலங்கண்ணு வளர்ந்து பிரிக்க போறேன். இதை அடைச்சிட்டு இது பிரிக்க போறேன். இதை சுத்தி அடைச்சிட்டு அண்ணன் பிரிக்க போறேன்னு பிரிக்க போறேன். இதுல தென்னை மரங்க வரும். தென்னை கண்ணு வைக்க போறேன். தென்னை மரம் வைக்கிறாரு. ஒரு காலத்துல கண்டிப்பா ஒரு மரம் நட்டாலே அத பேரை சொல்லக்கூடிய ஒரு நிலையில இவர் இந்த ஃபுல்லா அவர் மரங்கள் வச்சுட்டு வர்றதாங்க உங்கள்கிட்ட காட்டுறோம் இன்னைக்கு. அதிர நிலை இல்ல, நம்ம ஏதாவது ஒண்ணு இந்த வயசுல நம்ம சாதிக்கணும். அதே போல பல மக்கள் இதை பயனடையணும். நம்ம பல மனிதர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். மரங்கள் எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை இந்த முருகன் அண்ணன் அவர்கள் அண்ணன் உங்களுக்கு வயசு எத்தனை? நமக்கு 70 இருக்குமே. 70 வயசு. 75 குறையாது. பிள்ளைகளாம் 50-55 வந்துருச்சு வயசு. வெரி குட். இது ஆலங்கண்ணு. சரிண்ணே, ஆலங்கண்ணு ஆலங்கண்ணு. அந்த அடுக்குல பூரா இருக்கு ஆலங்கண்ணு தான். இந்த பாருங்க, இதே போல வைத்ததோடு இல்லாம இது நீர் ஊற்றுறது எங்க இருந்து நீர் ஊற்றுறியா? அது 4000 ரூபாய்க்கு ஓசி வாங்கி வச்சிருக்கேன். நீங்க வச்சிருக்கீங்களா? அந்த பைப்ல பிடிச்சோன்னா இங்க வந்துரும். வெரி குட். இது என்ன மரம்? இது ஆலமரம் தானா? இது எல்லாம் ஆலமரம் தான். இந்த பாருங்க, ஆலமரம் வளர்ந்துருச்சு. எல்லாம் வளர்ந்து வருது பாருங்க. மரம் நடுவதன் மூலம் மனிதர்களை வெல்லுங்க என்ற தத்துவத்தின் மூலம் இந்த சகோதரர் சி முருகன் அவர்கள் தற்போது இவருக்கு பேரே ஆலமரம். அவர் சொல்றாரு பாருங்க, ஆலமரத்தை எவ்வாறு வளர்க்கிறார் பாருங்க. இந்த பாருங்க வளர்ந்துருச்சு, கிளைகள் விட்டு. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, படம்லாம் அடிச்சு படம்லாம் அடிச்சு வச்சுக்கிறாரு பாருங்க. இவர் சொல்ற காரணங்களை பாருங்க.
நம்மளே மெய்சிலுக்க வைக்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு தெரியாம நான் சேர்த்து வைத்த சொந்த பணத்துல நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி. அப்படி சொல்றாரு பத்தியலா. இந்த மனம் யாருக்குங்க வரும்? அது இந்த 71 வயசுல சி. முருகன் அவர்களை இன்று அதிரநிலையில பதிவுறதுல மிகுந்த சந்தோஷம் அளிக்குது. எடுத்துட்டேன். வாங்க, நான் இன்னைக்கு உங்களை நம்ம வந்து சந்திச்சதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோங்க. இந்த பாருங்க, பூச்செடினா வச்சுட்டு வர்றாரு. என்றாவது ஒரு நாள் உங்களை வந்து இந்த அதிராமண்டமல்ல தமிழகமே பேசக்கூடிய அளவுல நீங்க சிறந்து விளங்குவேன். நல்ல தொட்டி வந்து பாருங்க. இங்க பாருங்க, தென்னை மரம். இது என்ன மரம்னா? இது தென்னை மரம் தான். தென்னை மரம் சைடுல கொய்யா மரம். கொய்யா மரம் எல்லா கண்ணுமே இருக்கு. எலுமிச்சம்பழம் கண்ணு, கொய்யா கண்ணு, இந்த பூவெல்லாம் பூத்திக்க, இந்த பூவெல்லாம் போட்டிருக்கேனே. வெரி குட். எல்லாத்தையும் வச்சிருக்கேனே. சரிண்ணே. வெள்ளந்தியா அண்ணன் பேசினாலும் இதாங்க அவரு கட்டின தொட்டிங்கிறாரு. இந்த தண்ணி தொட்டிய பாருங்க. இதே மூலம் தான் ஓசு வச்சு இந்த பாருங்க தண்ணி இதுல எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஆமா, தொட்டி கனமா வச்சு நல்லா சுத்தி தளம் போட்டு இங்க பாருங்க எப்படி பராமரிக்கிறாரு பாருங்க. இந்த பாருங்க அண்ணன் சொல்றாரு பாருங்க. அண்ணன், இவரை பத்தி நீங்க எப்படி என்ன சொல்றீங்க? இந்த வயசுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவருடைய உழைப்ப தள்ளி வச்சுட்டு தெய்வத்துக்காக தொண்டு செய்யறாரு. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்கல. அவர் கை காசை போட்டு வேலை பாக்குறாரு. இந்த குலதெய்வத்துக்கு வேண்டியப்பட்டவங்கள்ட்ட அவர் இந்த மாதிரி செலவா இருக்க, உங்களால முடிஞ்சா கொடுங்கன்னு கேக்குறாரு. அது தாராளமா எல்லாரும் கொடுக்குறாங்க. அதுல பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் எல்லா காசையும் அவர் போட முடியாது. இது இந்த மாதிரிலாம் செய்யறாருந்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும். கண்டிப்பா. அவர் 1 லட்சம் ரூபாய் அவரோட உழைப்பையும் விட்டு கொடுத்து இந்த தொண்டு செய்யறாரு. அவர் நீரோடி வாழணும், அவருக்கு ஆயுசு நிறைய போட்டு இதெல்லாம் நல்லா பயிராகி பார்த்துட்டு தான் அவருடைய இறப்பு இருக்கணும், நல்லா இருக்கணும். கண்டிப்பா. நான் எல்லா புகழும் இறைவனுக்கு தான். இதே போல மனிதர்கள் தாங்க நம்ம கண்டறிந்து நம்ம அதிரநிலையில பதிவிடுறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோங்க. அது இதே போல கரையோர் தெருவுல அது ஒரு மீனவ கிராமமாக இருந்தாலும், கடல் தொழிலை நம்பி இருந்தாலும், இந்த முதியவர் செய்யக்கூடிய நிகழ்வை பாருங்க. மெய்சில் இருக்குங்க. மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறாருங்க. தண்ணி திறந்துடுங்கண்ணே. இந்த பாருங்க, தண்ணிய பாருங்க. தண்ணி இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஓகே, நன்றிண்ணே. இந்த சைக்கிள்ல தாங்க அவர் வாகனம். இந்த சைக்கிள்ல தான் அவர் வந்து இந்த அனைத்து ஒரு காரியங்களையும் அவர் செய்யறாருன்னு நம்மகிட்ட சொல்றாரு. அண்ணா சொல்லுங்க அண்ணா. இந்த கோயில்ல நான் வீட்டுல படுத்து கிடந்தேன். ஐயனாரை பத்தி சொல்றேன். படுத்து கிடந்தேன். சரி. தட்டி விட்டாரு. என்ன இப்படியே படுத்து கிடக்க ஒண்ணு செய்யாம அப்படின்னு. என்ன சாமி சொல்றிய அப்படின்னு கேட்டேன். ஏதாவது தென்னை மரம் இல்லை அப்படின்னு ஏதாவது கிளப்பு அப்படின்னாரு. என்ன ஒரு ஆள் நான் செய்ய முடியாத, செய்யலாம்டா, தைரியமா, கவலைப்படாடா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி. துட்டு புட்டுன்னு எந்திரிச்சேன். யார வந்து சொன்னது இந்த மாதிரி? என்ன ஒண்ணு இல்லைன்னா ஒரு ஆள் என்ன இருது, நமக்கு வயசாயிருச்சே, அவரு கொடுத்த தைரியம் தான் நான் எங்கேது கூட பத்தியலா. இந்த ஐயனாரு வந்து இறைவன் வந்து என்னை தட்டி எழுப்பினாரு. இதே போல நீ செய்யு, கண்டிப்பா நான் அதுக்குள்ள பலனை உனக்கு செய்வேன். இந்த வயசு வரை அண்ணன் வந்து இன்னும் பல ஆண்டு வாழ்ந்து அதே போல நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து அவர் மேலும் இதே போல சேவைகளை செய்ய வேண்டும் என்று நம்ம எல்லாம் வல்ல இறைவன் பிரார்த்திக்கிறோம். அதே போல இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த அண்ணன் வந்து தமிழக அளவில் மட்டுமில்ல, இதே போல இதை பார்க்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் நம்ம ஊர்ல நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இடமளிக்காம இந்த சகோதரர் போல நம்ம செய்யணும், நம்ம சாதிச்சு காட்டணும். ஆனா ஒரு காலத்துல இந்த ஆலமரம் என்கிற சி. முருகன் அவரோட பேரை கண்டிப்பா சொல்லணும். பல காலத்துக்கு பேசும் என்பதை நம்ம அதிரநிலையில பதிவிடும் போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறோம். நன்றிண்ணா. அதுலயும் இந்த கருவமுள்ளுல ஒரு ஆளு கஷ்டப்பட்டு வெட்டி யாரையும் கூப்பிடாம செய்யறது பெரிய சாதனை கருவமுள்ளுல. சரிண்ணா.
கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவன் வந்து நீண்ட ஆயுள தருவான். நான் சொல்லிட்டேன் பலமுறை சொல்லிட்டேன். ஆ. 100 வருஷம் ஆனாலும் சரி உன் பேர் புகழும் இந்த இடத்துல. கண்டிப்பாண்ணே. நம்ம இன்னொரு இடத்துல நம்ம கண்டிப்பா சந்திப்போம். கடவுளே, ஆண்டவனே, எல்லா புகழும் இறைவனுக்கு ஆண்டவனுக்கு தான் தொண்டை செய்யறேன். நன்றி. ஆண்டவனுக்கு தான் தொண்டை செய்யறேன். நம்ம ஆலமரம் என்ற ஒரு இந்த முருகன் அவர்கள் நம்ம கனரா பேங்க்ல ஒரு 5 வருடத்துக்கு முன்பு ஒரு ஆலமரம் எவ்வாறு விரிந்து பறந்து பல மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதே அளவுல ஒரு 5 பவுன் நகைய திருப்பி அந்த பேங்க்ல வச்சிட்டு போன இஸ்லாமிய சகோதரிக்கு அவங்க வந்து மார்ல அடிச்சுட்டு வரும்போது இவர் வந்து கேட்டிருக்கிறார், என்னம்மா பிரச்சனை, நான் வந்து 5 பவுன் அங்க வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டு வந்துட்டேன், யாரு எடுத்தேன்னு தெரியாது, அம்மா இங்க வாங்கம்மா, நான் தான் வாட்ச்மேன்ட்ட கொடுத்துருக்கிறேன். அந்த வாட்ச்மேன் மறுத்தாலும் கூட நான் வந்து அந்த வாட்ச்மேனை எவ்வாறு இவர் வாங்கி கொடுத்தாருன்னு நம்மகிட்ட சொல்றாரு. வாங்க அண்ணன் சொல்லுங்க அதை பத்தி. கேட்டப்ப நகை கொடுத்தேன்னா கொடுங்க அந்த அம்மாள் கிட்ட சொல்ல, எப்ப கொடுத்தான்னு கேட்டு விட்டாப்ல. சரி வா ஐயனார் வேணுக்கு கிளம்பு அப்படின்னு சொன்னேன். அப்ப அதுக்கு முறை உயர்கூடல இருந்து எடுத்து கொடுத்துட்டாப்ல, பணத்தை எடுத்து இதை நகை எடுத்து கொடுத்துட்டாப்ல. அதான் வேற ஒண்ணும் இல்ல. இந்த மரத்துல இந்த 70 வயசுக்கு மேல உள்ள இந்த சகோதரர் ஏறி அதை கழிச்சு அதை எவ்வாறு செதுக்கி வச்சுக்கிறாரு பாருங்க. இவருடைய வாகனத்தை பாருங்க. இதாங்க இவருடைய தற்போதைய சொத்து. இதான் இங்க பாருங்க. இந்த வயசுல அவர் செதுக்கி வைத்த இந்த ஒரு தட்டிய பாக்குறீங்க. அடடா, இதே போல ஒரு மனிதர்களை நம்ம அறிமுகப்படுத்துறதுல அதிர நிலை மிகுந்த பெருமை அடையுதுங்க.